வாங்க. சந்தா, என்ன மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? எத்தனை வருஷமாக கற்றுக்குறீங்க? 3 வருஷமா. 3 வருஷமாக கற்றுக்குறீங்க. சரி, உங்களோட மாஸ்டர் டீச்சர் பேர்? ரேவதி உமாகாந்த். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? வாசல்லேருந்து வந்திருக்கீங்க. சரியா, ஓகே, நல்லா பாடுங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்காக? பார்த்த ஞாபகம் இல்லையா. ஓ, பார்த்த ஞாபகம் இல்லையா? ஓகே, பாடுங்க, பாடி கலக்குங்க. SSY 15 இங்கே நில்லுங்க. இந்த இன்ட்டு மார்க்கில் வந்து அந்த கேமரா பார்த்து பாடுங்க. ஓகே. ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோ சில காலம், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது இந்த நெஞ்சமோ, இந்த இரவைக்கு அது சொல்லும் அந்த நிலவைக்கு அது சொல்லும், உந்த மனதைக்கு அது சொல்லும், நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, அன்று சென்றது மறந்தாயுறவே இன்று வந்ததே புதிய பறவை, எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. மறந்ததே இந்த நெஞ்சமோ, மறந்ததேன் இந்த நெஞ்சமோ இல்லைம்மா, மறந்ததே இந்த நெஞ்சமோ. அப்புறம் ருஷா தானே பாடிச்சு இந்த பாட்டு. ருஷா முதல்ல அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லை? வார்த்தை உச்சரிப்பு வேறு மாதிரிம்மா. சுஷீலாம்மா தாய்மொழி தெலுங்கு, அதனால் அவங்க பாடின தமிழ் நமக்கு வந்து ஒரு பல அவங்க பாடின ஒவ்வொரு பாடலுமே நமக்கு பாடங்கள். டிஎம்எஸ் ஐயாவும் சுஷீலாம்மாவும் தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கேட்டு நீங்கள் உங்களுடைய அமைப்பு வேறு, உங்கள் ஸ்டைல் வேறு, அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரணும். நான் உங்களை ரொம்ப வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்கள் ஸ்டைல், உங்களுடைய அட்மாஸ்பியர் வேறு, நீங்கள் பேசி பழகிற அந்த மொழி வேறு, அது வந்து தவறே கிடையாது. ஆனால் பாட்டு பாடும்பொழுது மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து அந்த உச்சரிப்பில் கவனம் செலுத்துங்கள்.